வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் ஒரு மணி நேரம் இந்த விழிப்புணர்வில் மௌனமாக இருப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். ஐயா அவர்கள் 7 மணிக்கு வருவது என்பது கூட நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கான ஒரு வாய்ப்பாக இறையும் குருவும் அமைத்து கொடுத்திருப்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விதத்திலே இப்பொழுது யோக வாழ்வு பகுதி 2 சென்ற வகுப்பிலே ஐயா அவர்கள் தாங்கள் பல ஆண்டு காலம் மகரிஷி அவர்களிடம் பெற்ற ஞானம், சுயமாக அவர்கள் சிந்தித்து பெற்ற வாழ்வை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல், அந்த ஞானத்தை கொடுப்பதற்கான துவக்க உரையாக நம்மிடம் பல சிந்தனைகளை பகிர்ந்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று யோக வாழ்வு 2வது பகுதி நிகழ்வாக மிக ஒரு அற்புதமான சிந்தனையை நமது கருமையத்திலே பதிவிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி நான் உங்களுக்கு புதிதாக சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம். மகரிஷி அவர்களுடைய ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லி ஐயா கிட்ட வகுப்பை ஒப்படைக்கிறோம். முதன்மை சீடர்களில் ஒருவர், அதை ஒண்ணு மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டா போதும். ஞான நிலையை அடைந்த ஒரு ஞானி அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பார்க்கிறோம். அதான் உண்மையும் கூட. ஏன்னா அவர்கள் கொடுத்த ஞானத்திலே நிறைய ஞான தெளிவு பெற்ற மக்களை நான் பார்த்திருக்கிறேன், அவங்ககிட்ட அனுபவம் கேட்டிருக்கிறேன். என்னோட வாழ்க்கையிலையும் நான் நிறைய விஷயங்களை மாற்றியிருக்கிறேன். மாற்ற செய்திருக்கிறது அவர்களுடைய அந்த சிந்தனை. தியானத்திலே நம்மை அனைவரையும் அந்த உணர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. தத்துவத்திலே அனைவரையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி. அனைத்தும் ஒருங்கே பெற்ற ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை இந்த யோக வாழ்வு 2ஆம் பகுதியை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நமது இறைமதன் அவர்கள் கூறியது போல வேதாத்திரி மகர்ஷியருடைய தத்துவங்கள் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார். இயற்கையில மனிதன் உருவாயிருக்கிறான், ஆனால் அவன் இன்னும் அந்த மனித பண்புகளை, மாண்புகளை முழுமையாக பெறவில்லை. இப்போதும் கூட அந்த விலங்கின குணம்தான் மனிதர்களை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் துன்பம். மற்ற துன்பத்திற்கு காரணமே விலங்கின பதிவுடைய ஆளும். இப்ப இந்த யோகா, ஆன்மீகம் என்றெல்லாம் வரும்போது எதற்கென்றால் அந்த விலங்கின குணத்தை கழித்து இறை குணத்தை வெளிப்படுத்தும். நம்மிடம் 2 இருக்கு, இறை குணமும் இருக்கு, விலங்கின குணமும் இருக்கு. இப்போ விலங்கின குணம் மேலடுக்கு பதிவாக இருந்து கொண்டு அது நம்ம டாமினேட் பண்ணும், ஆளுது. அதனால தான் நம்மிடம் வந்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலங்கின குணம்தான்.
சூழ்நிலைக்கு ஒப்ப. இப்போ யோகாவுடைய முயற்சி அடித்தளமாக இருக்கக்கூடிய இறை குணத்தை மேலே கொண்டு வருவது, வெளிப்படுத்து. அந்த ரீதியில அது எப்படி சாத்தியம் என்று சொன்னா, 2. ஒன்று தியானம் என்கிற பயிற்சி, மற்றொன்று ஞானம் என்கிற முயற்சி. 2ம் வேணும். மனதிற்கு தியானமும் வேணும், ஞானமும் வேணும். ஞானம் என்று சொன்னால் தெளிந்த அறிவு, குழப்பமில்லாத அறிவு. தியானங்கிறது ஆரம்பத்துல அது ஒரு மீடியா, ஒரு ஊடகம் மாதிரி. அலைகிற மனதை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேகத்தை குறைத்து கொண்டு வருவது. அதனுடைய அல்டிமேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானத்துல அடங்குவது அல்லது இணைவது, கம்யூன். எதனோடு? இந்த மனம் எந்த மூலத்தை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிறதோ அந்த மூலப்பொருளோடு தன்னை இணைப்பது. அந்த மூலப்பொருளுக்கு தான் இறைவன் பேர். இறைவன் என்றால், இன்னைக்கு இறைவனை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கருத்து, ஒரே மதத்துல பல கருத்து இல்லை என்று சொல்ற கருத்தும் இருக்கு. ஆனா சிறிய இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அனைத்து தோற்றங்களுக்கும் எது மூலமோ, ஆதியோ, அந்த ஆதி மூலமே தெய்வம். அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் இருக்கு. ஒவ்வொரு தோற்றத்துக்குள்ளும் அடக்கமாக இருக்கு. ஒரு கல்லை எடுத்துக்கொண்டா கூட அந்த கல்லுக்குள்ள அடக்கமாக இருக்கு. நம்ம மனித மனதினுடைய ஆழ் மனம், மனதினுடைய மறுமுனை தெய்வம் என்று மகிழ்ச்சி சொல்லும். அப்ப அங்க போய் நம்ம அடையணுமானா மனதுடைய இயக்க வேகம் நல்லா குறைந்து கீழே வரணும். தியானம் முயற்சி எடுக்கணும். ஆனா அது எப்ப சாத்தியப்படும்? ஏன்னா நான் நீண்ட கால பயணத்துல பல ஆயிரக்கணக்கான அன்பர்களை சந்திச்சிருக்கிறோம், பயிற்சி கொடுத்திருக்கோம். ஆனா நிறைய அன்பர்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க சொல்றது மாதிரி மனம் முற்றிலும் அடங்கி அந்த இறைநிலை உணர்வை இன்னும் எங்களால பெற முடியல. 10 வருஷம் 20 வருஷம் தியானம் பண்றோம். அது ஏன் அப்படிங்கிற போது சரியான அறிவு தெளிவும் இல்லை. அப்படியே ஓரளவு தெளிவு இருந்தா அதை கடைபிடிப்பதில்லை. எந்த ஒன்றையும் தெளிவா கற்றுக்கொண்டா நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொல்றார். அது மாதிரி நடைமுறையில கொண்டு வந்தால்தான் ஒரு காலத்துல மனம் முற்றிலும் அடங்கி சமாதி நிலை, ஆதிக்கு சமமாக சென்று இறைநிலையாகவே நிற்கும். அப்ப அதற்கு என்ன வேணும்? தெளிவான அறிவு வேணும். கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார். அறிவில் ஒரு தெளிவு. அது எப்போ வரும் என்று சொன்னா, உணர்ந்தவர்கள், ஞானிகள் பல விஷயங்களை நமக்கு எடுத்து விளக்குறார். அதுதான் தத்துவங்கள் என்று சொல்றோம். வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம். எதற்காக நாம பிறந்திருக்கோம்? பிறப்புக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? அது என்ன? அப்ப அதுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன? அதுதான் யோக வாழ்வு என்று சொல்றோம். அதாவது இனிய வாழ்வு வாழ்வதற்கு என்ன வேணும்? அப்போ அதுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல பயிற்சிங்கிற போது தியானம். தியானத்தினுடைய நோக்கம் என்ன? செதறி அலைகிற மனதை ஒருமுகப்படுத்துவது, கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். அப்ப மனம் ஒருமுகப்படுவதற்கு ஒரு பாயிண்ட் வேணும், ஒரு மையம் வேணும், ஏதோ ஒரு புள்ளி வேணும். அதுல குண்டலினி யோகத்துல அதனுடைய மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் மையம். இது சிறப்பான ஒரு தியானம். காரணம், மனம் என்பது உயிரிலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு படர்க்கை நிலை, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் எனர்ஜி ஃபோர்ஸ். நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி சுரண்டு ஓடுது பாருங்க. அந்த உயிருக்கும் ஒரு மையம் உண்டு, கருமையம் என்று சொல்வாங்க. அதிலிருந்து அலை அலையாக உடல் முழுவதும் பரவி புலன்கள் வாயிலாக வெளியே செல்கிற போது அதை மனம் என்று படர்க்கை நிலை. இதுக்கு எது உதாரணமா எடுக்கலான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு விளக்குல தீபம் எரியுது.
தீபம் எரிஞ்சதுன்னா அதுல இருந்து வெளிச்சம் வரும், படர்க்கை நிலைன்னு சொல்லும் இல்லையா? தீபம் வெளிச்சம் ரெண்டா வச்சுக்கிறேன். வெளிச்சம் வேறு தீபம் வேற அல்ல. ஆனா எது வெளிச்சமாக போகுதுன்னா தீபம். தீபத்துல இருந்து ஒரு அலை போகுது, அதனுடைய தன்மை வெளிச்சம். அது என்ன பண்ணும், எதுலெல்லாம் மோதுதோ அந்த வெளிச்சம் அதெல்லாம் நமக்கு காட்டும், விளக்கி காட்டும். அதனால்தான் தீபம் எரியிற அந்த பொருளுக்கு விளக்குன்னு பேர். ஏன்? அது எல்லாவற்றையும் விளக்கி காட்டுறதுனால விளக்கு, குத்து விளக்கு. அது மாதிரி நம்ம உடல்ல தீபம் என்பது உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியிலிருந்து எது படர்க்கையா வருதுன்னா மனசு, புலன்கள் வாயிலாக வெளியேறி பலவற்றை விளங்கி அறியும். எப்படி விளக்கி அறியுதோ அது மாதிரி இது விளங்கி அறியும். இது நம்ம உடம்புல இயல்பா நடக்கும். உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது, ஜீவாந்த சக்தி உற்பத்தி ஆகுது, அது புலன்கள் வாயிலாக வெளியேறுது, படர்க்க நிலை. அதுல எதுல மோதுதோ அதை இது விளங்கி கொள்ளும். சரி, இப்போ 5 புலன்கள் வாயிலாக இந்த ஜீவகாந்த சக்தி வெளியேறும் போது அது என்ன சொல்றோம், சிதறுகிறது, ஸ்ட்ரெயிட்டா போகல, ரிஃப்ராக்டட் மைண்ட் சொல்றோம். 5 புலன்கள் வாயிலாக பார்த்தல் என்ற தன்மை, கேட்டல் என்ற ஒரு தன்மை, சுவை, வாசனை, தொடு உணர்வு, இப்படி 5 வகை தன்மைகளை உணரக்கூடிய அளவுக்கு அது சிதறி ஓடும். இது இயல்பா உடல்ல நடக்கும். எப்பவுமே ஒண்ணு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு ஆற்றல் சிதறும் போது அதனுடைய ஆற்றல் குறையும். எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அது குறையும், அதனுடைய அளவு குறையும் சிதறும் போது. மாறாக ஒரு ஆற்றல் குவியும் போது பெருகும், அதனுடைய ஆற்றல் தன்மை பெருகும். எடுத்துக்காட்டுக்கு நீங்க சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். ஒரு மதியம் 12 மணிக்கு ரோட்ல நடக்கிறோம், சூரியன் கதிர்கள்லாம் மேலே படுது, ஓரளவு சூடா இருக்குது, அதனால ஒன்றும் ஆபத்து இல்லை. அது செதறி வருது. அந்த சூரிய கதிர்கள்லாம் அந்த ரிஃப்ராக்டட் வேவ்ஸ் என்று செதறி வரும். அதே ஒரு குவி ஆடியில கான்கேவ் லென்ஸ் பிடிச்சிட்டு கீழே ஒரு பேப்பரோ வைக்கோலோ போட்டீங்கன்னா தீப்பெட்டி எரி. நீங்க சின்ன வயசுல விளையாடி இருக்கீங்க. அங்க என்ன விஞ்ஞானம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சூரியனிலிருந்து அப்படி செதறி வரக்கூடிய அந்த வெளிச்சம் குவியாடியின் மூலமாக குவியுது கீழே, அதாவது கான்சென்ட்ரேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, அதனுடைய வெப்பத்தின் அளவு அதிகரித்து தீப்பெட்டி சக்தி பெறுது. இதே கான்செப்ட் செதறுகிற மனதை ஆக்கினை அல்லது துரியம் என்கிற புள்ளியில தியானத்தின் மூலமா குவிய வைக்கிற போது மனோசக்தி அதிகரிக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் மனிதர்கள்ட்ட மனோசக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால்தான் சீக்கிரம் டென்ஷன் ஆகும், சீக்கிரம் கோவப்படும். மொத்தத்துல உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணமே நம்முடைய எனர்ஜி லெவல், சைக்கோ எனர்ஜி லெவல். அதாவது உடலுக்கு ஒரு சக்தி இருக்கிறது மாதிரி மனசுக்கு ஒரு சக்தி செலவாகும் பாருங்க. அது ரொம்ப குறைஞ்சு போனதுனால ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால பொறுமையா ஏற்றுக்கொள்ள முடியல, அணுக முடியல. சட்டுன்னு எரிச்சல் வந்துடுது, கோபம் வந்துடுது, 4 வார்த்தை வந்துடுது. ஆனா இந்த மெடிடேட் பண்ணும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் குவிந்து குவிந்து மனதுக்கு சக்தி கிடைக்கும், மனோசக்தி. இப்போ மனோசக்தி கிடைச்ச பிறகு என்ன செய்யறோம், எப்பவுமே ஒண்ணு வைத்துக் கொள்ளுங்க, சக்தி அதிகம் ஆன பிறகு அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு கத்தி இருக்கு, நல்ல சாணம் பிடிக்கிறோம், ஏன்னா துரு பிடிச்சிருக்கு. சாணம் பிடிச்சிட்டா நல்ல கூர்மையாயிருக்கு, ஷார்ப் எட்ஜுன்னு சொல்லும். இந்த கத்தியை கொண்டு பழமும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். எதை வெட்டணும்னு நம்ம தீர்மானிக்க வேண்டியது. சரி, இப்போ நீங்க நீண்ட காலம் தியானம் பண்ணி மனம் குவிந்து குவிந்து மனோசக்தி அதிகமாகி போச்சு, கத்தியை தீட்டின மாதிரி மனதை தீட்டிட்டு இந்த மனதை எதுக்கு பயன்படுத்தவும், நல்லதுக்கு பயன்படுத்தவும். எப்போ நல்லதுக்கு பயன்படுத்த முடியும், நம்ம மனசுல இருக்கிற மாசுகள், ஏற்கனவே உள்ள அழுக்கு இருக்கு, விலங்கினம் என்கிற ஒரு தன்மை இருக்கு, அதை கழிக்கணும். கழிச்சாதான் இப்போ மனசுக்கு என்னென்ன ஆயிப்போச்சு, சக்தியும் கூடி போச்சு, தூய்மையும் ஆயிப்போச்சு. அது என்ன சொல்லுவோம், தூய்மையும் கூர்மையும் பெற்ற மனதை கொண்டு தியானிக்கிற எதிர்காலத்துல. இப்போ மனம் தூய்மையா இருக்கு, நல்லதை நினைக்கிறோம், கூர்மையாகவும் இருக்கு. இப்போ கண்ணை மூடுனா அந்த மனம் வித்தின் நோ மொமெண்ட், ஒரு க்ஷணத்துக்குள்ள அது ஆழ் மனதுக்கு போயிடும். ஜஸ்ட் லைக் ஏரோ.
இந்த வில்லுல இருந்து அம்பு போகுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல அந்த புறமணம் என்ற இயக்கம் ஆள் மனதுல போய் அடங்கிடும். அடக்கம் அமரருள் உயிக்கும். அருள் என்றால் தெய்வீகம், வெளிப்படும் அன்பு, கருணை, ஆனந்தம், இதெல்லாம் அருள் என்ற சொல்லுக்கு பொருள். உயிக்க ஆரம்பிச்சு. இப்ப என்ன, விலங்கின குணம் போயிடுச்சு, இறை குணம் மேலோங்குது. அப்புறம் வாழ்றவங்களே ஒரு வாழ்வு, அது பேரு ஞான வாழ்வு. அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கற்று முயன்று செஞ்சுட்டே இருக்கிற காலகட்டத்தை யோக வாழ், இனிய வாழ், இப்படி இருக்கு. அப்போ தியானம் பண்ணும்போது சில டெக்னிக்ஸை நாம பயன்படுத்தணும். இப்போ நம்ம மன்றங்களில் வந்து ஒரு சில முறை வைத்து செய்யறோம், மகிழ்ச்சி சொல்லி கொடுத்தது அதே தான் செய்யறோம். அதில் கொஞ்சம் டீப்பா, இப்போ உதாரணமா தியானத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். ஒரு 3 முறை அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் வேகமா சொல்லிடும். ஆமாம், நான் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதும் அல்லது இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பட்டும். இதெல்லாம் ஒரு ஓரலா ஒரு ஃபார்மாலிட்டியா சொல்லிடு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அப்படி சொல்லக்கூடாது. அதை we have to feel the energy. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறதுன்னு ஓரலா அல்லது மனசுல சொல்றோம். இப்போ என்னன்னா பாவிக்க, மேலிருந்து சக்தி ஒரு அருவி போல உடல்ல கொட்டுவதாக, உடலுக்குள்ளாக நுழைவதாக, பரவுவதாக பாவிக்கணும். அதுக்குன்னே கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், அவசரமா போகணும், மெதுவா. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு வணக்கம் சொல்லணும். நான் அதெல்லாம் இப்போ சொல்றேன். இன்னைக்கு முதல் நாள் தியானத்துக்கு எப்படி இருப்பு நிலையை சரி பண்ணணும், அந்த ஃபார்மாலிட்டின்னு சொன்னதை ஃபார்மாலிட்டின்னு இல்லாம ட்ரூத்ஃபுல்னஸ் கொண்டு வரும். ஃபார்மாலிட்டினா ஏதோ ஃபார்மாலிட்டி, ஒரு அலட்சியம், அப்படி இல்லை. அதை வந்து லட்சியப்படுத்தி அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி செய்து, அப்புறம் இன்னைக்கு ஆக்கியனை துரியம்னு கொஞ்ச நேரம் பண்றோம். அப்போ அந்த தவம் எப்படி வருதுன்னு இப்போ கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் சிந்தனைக்கு போகணும். சரிங்களா? சரி. இப்போ நான் சொல்றது என்ன சொல்றேனோ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்ன வார்த்தை பயன்படுத்துறேனோ அதை உருவகப்படுத்தணும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். சரி, இப்போ எல்லாரும் முதல்ல கைகளை கோர்த்து கண்களை மூடி நிமிர்ந்து அமரணும். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கழுத்து பகுதியை கொஞ்சம் கவனிங்க, நல்ல நிமிர்ந்து இருக்குதான்னு பாருங்க. அப்போ இது வந்து இருப்பு நிலை, நல்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து. இந்த இடத்துல என்ன பாவனைன்னு கேட்டீங்கன்னா, நமது உடல் ஒரு கல் சிலை போல அசைவற்று இருப்பதாக பாவனையோ உடலையே கவனிக்க. கல் சிலை எவ்வளவு உறுதியாக இருக்கும், அசையாம இருக்கும், ஸ்டாட்டிக்னஸ் என்று சொல்ல. அப்படி பாவித்துக் கொண்டு உடலையே கவனி. உடலை ஒரு கல் சிலை போல பாவித்து உடலையே கவனிக்கின்றோம். அசைவற்ற உடல், அசைவற்ற தன்மை, உடலினுடைய அசைவற்ற தன்மையை உணர்வாக்கி கொள்கிறது. அசைவற்ற தன்மையை உணர்வாக்கி கொள்கிறது. இப்ப அப்படியே முதுகுத்தண்டு நினைவோடு இயல்பான மூச்சையும் கவனிக்க வேண்டும். அசைவற்ற உடல், முதுகுத்தண்டு, மூச்சு, இயல்பான மூச்சு.
தொடர்ந்து கவனிக்கின்றோம். எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அசைவற்ற உடல், முதுகுத்தண்டு, மூச்சு தொடர்ந்து கவனிக்கின்ற பொழுது மனமானது ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று அந்த அமைதியை கவனிக்கணும். இருள் சூழ்ந்த அமைதி படலம். ஆழ்ந்த அமைதியிலே இருள் படலத்திலே ஒன்றுகிறோம். அந்த இருள் படலத்திலே பெற்றோர்களை பாருங்க, அம்மாவும் அப்பாவும் இணைந்து நிற்கின்றார். பெற்றோர்களின் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து கரம் கூப்பி, சிரம் வைக்கணும், கரம் கூப்பி நன்றி உணர்வோடு பெற்றோர்களை வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இல்லை, 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்களுடைய ஆன்மா உங்க அருகாமையில வந்து உங்களை ஆசீர்வதிக்குது. சரி, இப்போ அந்த இருள் படலத்திலே குரு மகானை பார். அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் 2 கரங்களாலும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி. குருமகானையே கண்டு அவர்களிடம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து கரங்கூப்பி நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ மகிழ்ச்சி அவர்கள் சுற்றமாக நம் முன் வந்து நம்ம தலையில கை வைத்து ஆசீர்வதிக்கின்றார், வாழ்த்துகின்றார். அதை உணர்கிறோம். இப்போ நாம அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. என்ன செய்யணும்? கொஞ்சம் சக்தி கலத்த பாவனை செய். அங்கு பிரபஞ்ச சக்தி இருக்கு, அருள் பேராற்றல். அந்த அருள் பேராற்றல் உங்க வீட்டுக்குள்ள, வீடு முழுவதும் நீங்க மானசீகமா உங்க முழு வீடையும் பாருங்க, எல்லா அறைகளையும் பாருங்க, முப்பரிமாணங்கள்ல பாருங்க, எல்லா அறைகளுக்கும் இன்க்ளூடிங் பாத்ரூம் வரைக்கும் போங்க, சமையல் கட்டுக்கு போங்க, மற்ற படுக்கை அறை, முன்னறை, வீடு முழுக்க அப்படியே கவனி. இப்ப அந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகை போட்டா எப்படி படர்ந்து வீடு பூரா பரவும், அப்படி ஒரு காட்சியை பாவனை செய்யுங்க. வீடு முழுவதும் அருள் பேராற்றல், நல்ல தெய்வீக பேராற்றலே அலையலையாக நிரம்புகிறது. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அந்த எரிசக்தி வீடு முழுவதும் நிரம்பி வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை வெளியேற்று பாவனை செய்ய. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும்
நான் ஏன் நிறுத்துறேன்னா, நீங்க இல்லம் முழுமையும் பார்க்க, அந்த சக்தி பரவுவதை பார்க்க. நாம் அமர்ந்து உள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தீய சக்தியை வெளியேற்று. நமது இல்லம் தூய இல்லமாக, பொருளும் அருளும் நிறைந்த இல்லமாக திகழ்கின்றது. சரி, இப்போ சக்தி ஈர்ப்பு, அதாவது அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும். நான் சொல்றதை நீங்க பாவிக்க. அப்படியே மேல சக்தி களத்துக்கு போங்க. கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி. அந்த இருண்ட வெளியில்தான் பிரபஞ்ச சக்தி, தூய வான்காந்த பேராற்றல் நிரம்பி நிற்கு. இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் இந்த பிரபஞ்ச சக்தி அழுத்தப்பட்டு மேல இருந்து ஒரு அருவி போல உச்சந்தலையில வந்து கொட்டு. அதை நீல நிறத்துல பாவனை செய்து கொள்ளும். மேல இருந்து நீல நிறத்துல தெய்வீக சக்தி ஒரு அருவி போல உச்சந்தலையில கொட்டி புற உடல் மற்றும் அக உடல் பாய்ந்து உள்ள நுழைந்து நிரம்புது. உடல் பூரா அந்த நீல நிறம் நிரம்புவதை பாருங்க. அமைதியா பாருங்க, அவசரமே இல்லை. உங்க உடலுக்கு உள்ளாக அந்த அக உடலை பொக்கு, அதாவது எம்டி, உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை, எலும்புலாம் இல்லை, ஒரு வெற்றிடம் மாதிரி அந்த உடலை பாவனை செய்யும். அதுல நீல நிறத்துல மேல இருந்து பல கோடி மைல் மேல இருந்து அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. பாவனை மேல இருந்து நீல நிறத்தில் அப்படியே வந்து உடலுக்குள்ளாக பரவுவதை பார்க்க, ஒரு காட்சி போல பார்க்க. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கு. நமது உடலுக்குள்ளாக ஏற்கனவே ஜீவகாந்த சக்தி இருக்கு. மேல இருந்து வான்காந்த சக்தி உடலுக்குள்ள நுழைந்து ஜீவகாந்த சக்தியோடு கலந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், தூய்மை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டே அதை பார்க்கணும். உடல் தூய்மை அடையுது, நலம் பெறுகிறது, சோர்வான பகுதியெல்லாம் அந்த பழுதெல்லாம் நீக்கப்பட்டு நல்ல உற்சாகம் மிகுந்த உடலாக அமையுது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிறம். இப்ப நீங்க உள்ளுக்கு பார்க்கிற அந்த நீல நிறம் சொன்னனே, அதுதான் பிரணவ சரீரம். வெளியில இருப்பது பருவுடல், உள்ள பார்க்கிறது பிரணவ உடல், காந்தம். சரி, இப்போ ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கின புருவ மையம், மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மையம் போட்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். அழுத்தம்
அப்பப்போ மெதுவா மூச்சையும் கவனித்து கொண்டு புருவ மத்தியில தியானம் பண்ணும். மூச்சுனா பிராணசக்தி, அது அங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். புருவ மத்தியில் உணரக்கூடிய அழுத்தம், அதனோடு ஒன்றி கலந்து தவம். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உணர்வோடு ஒன்றி அழுத்தம் அழுத்தம் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு புருவ மத்தியில் அந்த அழுத்த உணர்வோடு ஒன்றி லயமாகி தவம். பேச மூச்சு எடுத்துக்கிடுங்க வேணும்.
புரியும். ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சியை கவனிங்க. அங்கு ஒரு பாவம். உச்சி முழுவதும் குண்டலினி சக்தி பலமாக சுழல்வதாக பார்க்கணும். ஒரு தண்ணியை சுத்தி விட்டீங்கன்னா நீர் சுழற்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி குண்டலினி சக்தி உச்சந்தலை முழுவதும் சுழன்று பலமாக பாவனை செய். சுழன்று சுழன்று இன்னும் சுழலட்டும். சுழன்று சுழன்று அப்படியே மையத்துக்கு வாங்க. சுழல் மையம். சுழல் மையத்துல அழுத்தம். அந்த அழுத்தத்தில் மனம் செலுத்தி தவமாற்றுங்கள். ஒரு மூச்சு எடுத்துக்கிடுங்க. அழுத்தம். ஒடுங்கி நின்று எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உச்சி ஒடுங்கி நின்று அடக்கமுட்டு மூச்சு ஒடுக்கம். இன்னும் ஒடுங்கி எண்ணங்களை விட்டு உச்சியில ஒடுங்கலாம். ஒடுங்கி நின்று அடக்கமுட்டு
வாழ்க வளமுடன். தியானத்தை நிறைவு செய்க. நிறைவு செய்து சற்று நேரம் ஒரு முழு ஓய்வில் உறக்கத்தில் இருப்பது போல சும்மா இருக்க. எதுவும் பண்ண வேண்டாம். ஆழ்ந்த உறக்க நிலை, ஓய்வு, சும்மா இருக்கும். எந்த எண்ணமும் இன்றி வெறுமனதோடு இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும் இருக்கட்டும். ஓய்வு, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். நூற்றுக்கு 100 சும்மா இருந்தீங்கன்னா, எண்ணங்களே இல்லாது இருக்கும் போது ஒரு முழுமை உணர்வுக்கு கிட்டும். கிட்டுதான் பாருங்க. முழுமை உணர்வு, அதாவது எல்லையற்று எங்கும் வியாபித்திருப்பது போன்ற உணர்வு, பூரண நிலை. நமது யதார்த்தமான நிலை பூரணம், ஹோல்னஸ். வாழ்க வளமுடன். இந்த முழுவ நிலையை அடைவதற்குத்தான் இந்த முயற்சி. அடையலாம். வாழ்க வளமுடன். அப்படியே நிறைவு செய்து கொள்ளுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வில எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. அப்படியே நிறைவு. கட்டளை திறந்து கொள்ளவும். இப்போ இன்னைக்கு நாம எப்படி ஒரு தவத்துல ஒரு சின்ன ஒரு முறை அழுத்தமா கொடுத்துருக்கோமோ, இந்த மாதிரி நீங்க வீட்டுல தனியா செய்யும் போது நல்ல அமைதியான ஒரு இடம், தூய்மையான ஒரு இடம் உட்கார்ந்து இப்போ நம்ம எப்படி பண்ணமோ எல்லாம் உருவப்படுத்துவது முக்கியம். ஒரு கட்டத்துல எல்லா உருவத்தையும் கடந்து அரூப நிலைக்கு போக போறோம். அப்போ இந்த மாதிரி நீங்க செய்து பழகுங்க. குறிப்பா இந்த சக்தியை உள்ள வாங்குற பாருங்க. இதுல நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். அதை நீங்க கவனிக்கலாம். இருக்கட்டும். இப்போ யோகாவால் அப்படின்னா சென்ற முறையே முன்னுரையில சொன்னோம். யோகம் என்றால் இனிமை, ஹார்மனி இன் லைஃப். இன்னொரு அர்த்தம் இணைதல், ஆழ்மனதோடு இறைநிலையோடு புறமனம் இணைதல், இறைவனோடு ஐக்கியம். 2. அப்போ இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில நீங்களும் சங்கடப்பட்டு தான் வாழ், துன்பப்பட்டு தான் வாழ். இப்போ நம்முடைய முயற்சி என்ன? எப்படி துன்பத்திலிருந்து விடுபடுவது? எல்லாருமே சாதாரண மனிதர்களும் துன்பம் வந்ததுன்னா எப்படி விடுபடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டிய பரிகாரம், காரணங்கள், காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. செய்துட்டு இன்னொரு பக்கம் துன்பம் தரும் செயலையும் செய்து கொண்டிருக்கிறாங்க.
நீங்க அப்படி செய்றீங்களான்னு பாருங்க. ஒரு பக்கம் துன்பத்தை போக்குவதற்கு முயன்று அதற்குரிய காரியங்களை செய்யணும். இன்னொரு பக்கம் துன்பம் தரக்கூடிய செயலை செய்யணும், அறிந்தோ அறியாமோ. இன்பம் தரும் என்று கருதி துன்பங்களை தான் பெருக்கிப்படும். இது மனிதனுடைய ஒரு இயல்பு. எல்லாரும் அது உங்களுக்கும் இருக்கு, வெளியிலையும் பாருங்களேன். ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டினுடைய தலைவனா, அரசனா, மந்திரியா ஆக்குறோம். அவர் என்ன பண்றாரு? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு துன்பம் தரும் செயலை அவருக்கு செய்திருக்கிறார், சமுதாயத்துக்கு செய்யறார். ஜெயிலுக்கெல்லாம், சிறைக்கெல்லாம் போறார். பெரிய பதவியில இருந்துட்டு சிறைக்கு போறார். ஆனா அதை பார்த்து மற்ற மந்திரிகள் திருந்துறாங்கன்னா இல்லை, அவங்களும் அதையே செய்யறாங்க. அப்போ அறிந்தும் அறியாமல் பெரும் பெரும் துன்பம் செயலை காலங்காலமா மனிதன் செய்துக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அப்ப நமக்கு என்ன அறிவு வேணும்? துன்பப்படாமல் வாழ்வது எப்படி? ஞானத்தினுடைய முதல் படியே துன்பப்படாமல் வாழ்வது எப்படி என்கிற ஒரு அறிவு. ரெண்டாவது, துன்பம் தரும் செயலை இனி செய்யாம இருக்கிற வைராக்கியம். இந்த ரெண்டையும் பின்பற்றினா துன்பத்தை தவிர்த்து வாழலாம். யார் துன்பத்தை தவிர்த்து வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஞானிகள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பத்தை தவிர்க்க முடியாது. துன்ப கட்டாயம் உண்டு. ஏன்? ஏன்னா இதுவரைக்கும் நாம செய்த செயல்கள்ல அதிகபட்ச செயல் துன்பம் தரும் செயல். இப்பிறவியிலையும் முன்வினை, சஞ்சித பிராரப்த கர்மங்கள்னு சொல்றோமே, பெற்றோர்கள் மூலமாக அவங்க செய்தது, மூதாதையர் செய்தது, அதுக்கு முன்னாடி விலங்காக இருந்து செய்தது, அனைத்து செயல்களும் துன்பம் தரும் செயல். அதான் நம்ம கருல பதிவா இருக்கு. ஜெனட்டிக் வேல்யூ என்று சொல்றோம். அதாவது கரு அமைப்பு இருக்கே, கரு அமைப்பு பதிவு. முன்வினை என்று ஒரே வார்த்தையில் ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீங்க படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரம், அதுல வரும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கோவலனுக்கு ஏன் அப்படி ஆகி போச்சுன்னா அவனுடைய ஊழ்வினை. எல்லாருக்கும் ஊழ்வினை உண்டு. அதுல பெரும்பாலும் ஊழ்வினை எப்படி இருக்கு? துன்பம் தரும் பதிவுகளோடு இருக்கு. அப்ப அதை என்ன செய்ய முடியும்? வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், ஊழ் என்ற அதிகாரத்துல, ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழ் என்றால் வினைப்பதி, பழவினைப்பதி. அதை என்ன சொல்ற? விதின்னு சொல்றோம். நம்ம சாதாரண மொழியில என்ன சொல்றோம்? விதி. எல்லாம் தலை விதின்னு சொல்ற மாதிரி. விதியை மாற்ற முடியுமான்னா ஒருத்தர் சொல்றாரு முடியவே முடியாது, இன்னொருத்தர் சொல்றாரு முடியும், மதியை கொண்டு முடியும். பட்டிமன்றமே நடக்கும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? விதியை மாற்ற முடியாதுன்னு இந்த அதிகாரத்துல சொல்றாரு. ஊழுங்கிற அதிகாரத்துல சொல்லும் போது ஊழின் பெருவலி யாவுல, அந்த ஊழ்வினையை விட வலிமையானது என்ன இருக்கு? மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். மற்றொன்று என்ன? பரிகாரம், சாமி கும்பிடுறது, வழிபாடு. நீ என்னதான் இறைவன் வழிபட்டால், எவ்வளவு வேண்டுதல் புரிந்தால், செய்த செயலுக்கு விளைவு உண்டு. இது விதி, விதிக்கப்பட்டது. விதினா லா. விதிக்கு ஆங்கிலத்துல லா, சட்டம். என்ன சட்டம்? நீ இன்னது செஞ்சிருக்கியாப்பா, உனக்கு இதுதான் விளைவு. அப்ப அதை எப்படி மாற்ற முடியும்? ஏன்னா செயலெல்லாம் செஞ்சாச்சு, அது பழவினை, பாஸ்ட். அதனுடைய விளைவு இப்போ வருது, ஒன்றும் செய்ய முடியாதுட்டார். நான் அதே வள்ளுவர் இன்னொரு அதிகாரத்துல சொல்றாரு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இன்னொரு குறளை சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இன்னொரு குறளை சொல்வாரு, இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த 3 4 5 பாட்டு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனிதன் இறை பொருளை விளங்கி கொண்டு, இறை பொருளை உணர்ந்து கொண்டு, அந்த அறிவை கொண்டு வாழ்கிறானோ அவனுக்கு துன்பம் தரும் இரு வினைகளும் இல்லை, பழவினையும் இல்லை, புதுவினையும் இல்லை. இந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். பொதுவா என்ன சொல்றாருன்னா, விதியை மாற்ற முடியாது, பரிகாரமே இல்லைன்ட்டார். பரிகாரம் இல்லை. பரிகாரம்னா வெளியில செய்யுது,
கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், உண்டியலில் காசு போடுறோம், அன்னதானம் பண்ணுறோம். யாரோ சொன்னாங்க அன்னதானம் செய்தால் உன்னுடைய பாவங்கள்லாம் போயிடும், ஏதோ ஒன்று சொன்னாங்க, செய்யறோம். போகாதுங்கிற அதான் உண்மை. இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த இறைவன், யார் இறைவனை உணர்கிறார்களோ அடைகிறார்களோ அதை கொண்டு பிற்பாடு வாழ்றாங்களோ அவங்களுக்கு துன்பம் இல்லை, சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டையும் நீங்க புரிந்து கொள்ளலாம். அதுல முதல் புரிதல் பரிகாரம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களில் 99 பேரும் ஏமாந்து பரிகாரம் செய்யறோம், லட்சக்கணக்காக செலவு பண்ணும். அவங்களாம் நிறைய உங்கள்கிட்ட சம்பாதிச்சிருவாங்க. கோயில் பூசாரிகள், மத போதகர்கள். இந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கு, 4 லட்சம் மக்களை ஏமாற்றி இங்க பூசாரி பரிகாரம். நாம ஏமாறதுக்கு தயாரா இருக்கோம். இதான் இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? இதை கேட்டுட்டு இருக்க உங்களில் 199 பேரும் ஏமாறதுக்கு தயார். அவன் ஏமாறு. ஏன் ஏமாறதுக்கு தயார்? தவறான நம்பிக்கை. இரவுக்கு காவடி தூக்குனா துன்பம் போயிட்டு ஒரு தவறான நம்பிக்கை. ஆனா காலங்காலமா சொல்லப்பட்டு அது ஒரு முழு நம்பிக்கை ஆக்கிட்டாங்க. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க, நீ இறைவன்கிட்ட எதுவும் வேண்டுதெல்லாம் செய்ய வேண்டாம், மாறா இறைவனை பார்க்க வேண்டும், அதாவது உணர்ந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்துக்கு முதல்ல வா. அந்த பாடலை மீண்டும் சொல்றேன் பாருங்க. இருசேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த ஒரு குரல் எடுத்துக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, பொதுவா இருவினையும் துன்பந்தம், பழவினையும் புகுவினையும் துன்பந்தம். எப்ப தராதுன்னா இறைவன் பொருள். அந்த இறைவனுக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காட்? இறைவன் பொருள் சேர். இப்ப அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவனை அடையணும். இப்ப இறை பொருள் ஒரு ஆப்ஜெக்டா வச்சுட்டு அதை அடையணும். அறிகிறோம், அடைகிறோம். பொருள் அறிகிறோம், அந்த பொருளை அடைகிறோம். அப்படி அடையக்கூடியவர்களுக்கு துன்பம் இல்லை. இதாங்க நீங்க இன்னைக்கு முதல் புரிதல். இந்த யோகா எதற்கு, ஆன்மீகம் எதற்கு என்றால் இறைவனை அடைவதற்கு. ஏன் அடையணும்? அடைந்தால் துன்பம் இல்லை. அடையவில்லை என்றால் என்ன வெளியில செய்தாலும், நீ கோடி கோடி சம்பாதித்தாலும், கோடி கோடி அன்னதானம் செய்தாலும், நீங்க இதுக்கு முன்னாடி செய்த செயலுடைய விளைவு இன்பமாகவும் வரும், துன்பமாகவும். அதுல பெரும்பாலும் துன்பம். இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனசால துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இயலாமை. நமக்கு துன்பத்தை தாங்குற சக்தி இல்லை. சின்ன துன்பத்தை கூட தாங்க முடியாது, சோர்ந்து போயிடும். சின்ன சங்கடத்தை கூட தாங்க முடியாது, சோர்ந்து போயிடும். இத மகான்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்றாங்க. வள்ளுவர் மட்டுமல்ல, கிருஷ்ணனும் கீதையில சொல்றான், இயேசுவும் ஒரு இடத்துல சொல்றார். அவர் எப்படி சொல்றாருன்னா, இறை வாக்குங்கிற இதுல வருத்தப்பட்டு பார சுமக்கின்றவர்கள் என்னிடம் வாழ், இளைப்பாறுதல் தருகிறேன். இறைவன் சொல்வது போல, இயேசு அல்ல, இறைவன் சொல்வது போல இறை வாக்கு சொல்ற. யார் ஒருவர் இறை பொருளை அடைகிறார்களோ அவர்களுக்கு இளைப்பாறுதல், அதாவது ரிலாக்ஸேஷன், வித்தவுட் எனி டென்ஷன்ஸ், நோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், நோ காம்ப்ளெக்ஸ், பியூர் சைலன்ஸ், இளைப்பாறுதல் எதுவுமே. அப்போ நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும், நாம் இறைவன். முதல்ல இறைவன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? ஏனென்றால் வள்ளுவர் அப்பவே சொல்றார், நீங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிற இறைவன் இறைவன் அல்லையா. விவேகானந்தர் சொல்றார், நீ வணங்குற கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல, கடவுள் அதற்கும் மேலானவர், பியாண்ட். அப்ப இறைவனுக்கு சரியான பொருள் என்ன? ஆனா இறைவனை பற்றி நிறைய கருத்து. அந்த சரியான பொருளை தான் நாம என்ன பண்றோம், நம்முடைய தொடர் பயிற்சியில விளக்க போறோம். ஆனா முதல்ல இன்னைக்கே சொல்லிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கீங்க. இறைவனுக்கு பல உருவங்கள், பல நாமங்கள், நாம ரூபம் வச்சிருக்கோம். காலங்காலம் அன்று நேற்று எத்தனையோ தலைமுறையா ஒவ்வொரு மதத்திலையும் அதுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் வச்சு, வழிபாடு முறைகள்லாம் வச்சு நம்ம மைண்டுக்குள்ள நல்லா பதிச்சு வச்சிருக்காங்க, இதுதான் தெய்வம். அப்படி இருக்கிற போது ஒரு புதிய கருத்தை சொன்னா
மனசு காது கொடுத்து கூட கேட்க ரிஜெக்ட் பண்ணு. இவங்க ஏதோ நம்மளை பண்றாங்க, வேண்டாம். என் அனுபவத்தில் அப்படி நான் பார்த்துக்கேன். 2 நேற்று இல்லை, நான் தான் முதலே சொன்னேன், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் பல அன்பர்கள் வேகமா வந்தவங்க காணாம போயிட்டாங்க. ஏன்னா இறை தத்துவத்தை பேசும்போது அவங்களால அதை கொஞ்சம் ஜீரணிக்க முடியல. சரி, அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல, நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா பழையபடி அதே குருட்டுத்தனமான வாழ்க்கையில போயிடும். இது நான் மட்டும் சொல்லலை, நான் வந்து ஒரு சாதாரண வேதாத்திரி மனுஷி மட்டும் சொல்ல, அவருக்கும் முன்னாடி இருந்த மகான்கள், வள்ளலார், ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இயேசு மகான், நபிகள், புத்தர், சாக்ரட்டிஸ், தத்துவ மேதைகள் எல்லாரும் இறை பொருளுடைய பொருளை சொல்லியிருக்காங்க. மக்கள் கேட்க தயாராக. ஆனா இன்று நான் சொல்றேன், உங்களில் உண்மையில் துன்பம் தவிர்த்து எப்போதும் ஒரு நித்திய ஆனந்தத்தோடு சுகத்தோடு வாழணும் விரும்புறவங்க முதல்ல காது கொடுத்து கேளு. நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன். மகிழ்ச்சி சொல்றேன், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உளது நீக்கமறு, சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? நம்புன்னு சொல்லு. நம்பினார் கைவிடப்படுவதில்லை, விசுவாசம் கொள் சொல்லுது. ஆனா மகிழ்ச்சி ஆன்மீக சரித்திரத்துல முதல் முறை என்ன சொல்றாரு? நம்பாதேங்கிற, மாறாக சுயமாக சிந்தித்தே தெளிப்பார். உங்களுக்கு ஒரு லிபரேஷன் கொடுக்கப்படுது. நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லைப்பா, ஆனா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோ, சுயமா சிந்தி, சரின்னு பட்டா வச்சுக்கோ, இல்லைன்னா வேண்டாம், காசா பணமோ ஒண்ணும் இல்லை, எல்லாமே இலவசம். அப்போ நீங்க என்ன நான் சொல்ல வரேன், தியானம் எதற்கு என்றால் உங்களுக்குள் அடக்கமாக இருக்கிற அருள் தெய்வீகத்தை உணர்வதற்கு. அதான் தெய்வீகம், காட்லினஸ். அதை உணர்ந்துட்டா துன்பத்தை தவிர்த்தணும். இது வந்து மெடிடேஷன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஆழ் மனதுல போய் ஒடுங்கி அதை உணர முடியாது. ஏன்னா இந்த புறமனதிற்கும் ஆழ் மனதிற்கு இடையில லேயர்ஸ், படித்தளம், thousands லேயர்ஸ், படித்தளம் அப்படி இருக்கு. எல்லாத்தையும் குடைந்து பெரிட்ரேட் பண்ணிட்டு உள்ள போகணும். அப்ப அது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அதுக்கு நீங்க முழு முயற்சி எடுக்கணும், வைராக்கியம் எடுக்கணும், சொல்ற கருத்துக்களை சிந்திக்கணும், புரியணும், செயல்படுத்தணும். உலகம் பண்ணினா விளைவு. என்ன விளைவு? எப்பவுமே வாழ்க்கையில் ஆனந்தம். உங்களுக்கு மட்டுமே இல்லை, உங்களுடைய சந்ததியர்கள், உங்க பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர வரைக்கும் போகும், 7 தலைமுறைக்கு போகும். எளிமையும் ஏமா புடைத்து மட்டுமல்ல, மகிழ்ச்சியே ஆனந்தம் அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய உண்மையை நீங்க உணர்றீங்க. ஒரு விஞ்ஞானி எதை தேடிக்கொண்டு இருக்கிறானோ இன்னும் அவன் கையில கிடைக்கல, ஆனா கிட்டக்க வந்துட்டான். எவ்வளவு விஞ்ஞானிகள், அது எவ்வளவு செலவு, எவ்வளவு ஆராய்ச்சி, எவ்வளவு லேப்ஸ். ஆனா அந்த விஞ்ஞானிக்கு கிடைக்காத, இன்னும் கிடைக்காத ஒரு உண்மையை நீங்களும் நானும் பெறப்போம். அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரூத் சீக்கிங். we are all truth seekers. மெய்யை தேடக்கூடியவங்க. அப்போ அது ஒரு தியானம் ஒரு வகை. இன்னொரு வகை, நிறைய பேர் சொன்னாங்களே தியானத்தில் கீழே போக முடியலையே, நிறைய தடைகள் இருக்கு. எது தடை? நம்முடைய வினை பதிவு தான் தடை. அந்த வினை பதிவுனால இப்ப எழுந்திருக்கிற, சுருக்கமா சொல்றோம், அவனை நம்ம தொடர்ந்து பெருசா சிந்திப்போம். அந்த வினை பதிவுனால என்ன எழுது? நான் என்கிற அகங்காரம். அது அதிகாரப்பற்று, பொருள் பற்று என்று ரெண்டா சொல்லுவாங்க. நான், எனது. ஒருத்தர் ஒரு அரசாங்கத்துல அதிகாரியா இருக்கிறார், அவர் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்திருக்கு. இவரு என்னவாக பிஹேவ் பண்ணுவார்? அதிகாரியா தான் பிஹேவ் பண்ணுவார். தன்னை அந்த அதிகாரியாவே நினைச்சிட்டார். அது ஒரு பதவி, ஒரு பொறுப்பு தான். ஒருத்தர் கலெக்டர் இருக்காரு, அவர் ஒன்றும் கலெக்டர் கிடையாது. கலெக்டர் என்கிற வேலை கொடுத்திருக்கு. எப்படி ஒரு மருத்துவருக்கு மருத்துவங்கிறது வேலையோ, ஆசிரியருக்கு ஆசிரியர் வேலையோ, ஒரு எஸ்பிக்கு வந்து காவல் காக்கிற வேலை, காவல்காரன். கலெக்டருக்கு வேலைக்காரன், ஹீஸ் a servant. We are paying for that.
பட் கலெக்டர் தன்னை என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல் அதிகாரி ஆபீசர். அது நிறைய இடத்த தவறா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அகங்காரம், இதான் அகங்காரம். அகத்தில் இருக்கக்கூடியது உண்மை. அது எழுச்சி பெறும்போது கலெக்டராக எழுச்சி பெறும், இல்ல மினிஸ்டராக எழுச்சி பெறும், ஒரு டிஎஸ்பி. இப்போ அவன் மனுஷன் இல்லை, அவன் டிஎஸ்பி அதிகாரி. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இது ஒரு பக்கம் தொழிலின் அடிப்படையில். இன்னொன்று எனது, நான் பெரிய கோடீஸ்வரன் வைங்களேன், அது என்னுடைய உடைமைகள் என்னை அகங்காரம் உள்ளவனா மாற்றும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் அகங்காரத்தோட தான் வர முடியும். ஒரு கல்யாண வீட்டுக்கு வராங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஏழையும் இருக்காங்க, நடுத்தரம் இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தர் பென்ஸ்ல இறங்குறார். அவர் இறங்கும் போதே அந்த பென்ஸ்ல இறங்குறாரு, ஒரு ஒரு தோரணை. இதுதான் ஈகோன்னு சொல்றோம், அகங்காரம். இப்ப இந்த அகங்காரத்தை எல்லாம் அழிச்சாதான் ஆழ் மனசுக்கு போக முடியும். நான் கலெக்டர் இல்லேன்னு ஒரு கலெக்டர் புரிந்து கொண்டால் அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நான் கடவுள் என்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கும். எதை இழக்கிறாரு? இழக்கல. கடவுள், நான் கலெக்டர் என்கிற அந்த அகங்காரத்தை இழந்தால், அல்ல நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்கிற அகங்காரத்தை இழந்தால், நான் கடவுள் என்கிற உண்மையை உணர முடியும். கடவுள் பெருசா, கலெக்டர் பெருசா. அந்த இறைவன்கிற ஒரு உண்மை உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆற்றல் கிடைக்கும், என்ன தெளிவு கிடைக்கும். அதை கொண்டு பிற்பாடு வாழ போறீங்க இல்லையா, அது ஞானம். ஒரு 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 என்லைட்டன்டு பர்சன், நல்ல அறிவுல தெளிவு, அவன் எப்படி வாழ்வான். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரப்போம், வரணும். அதுதான் பிறந்திருக்கு. தான்மா ஏன் உடல் எடுத்திருக்குன்னா சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை, சாகிறதுக்கு இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்கு? உடல் எடுத்த எல்லா ஆன்மாவும் இந்த உடலும் மரணிக்குது இல்லையா, சாகுதுக்கு. அது பிறக்கல. நித்திய வாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு எத்தனையோ உடலை எடுத்து முயன்றது, தோல்வி. இப்ப இந்த பிறவில இந்த உடலை எடுத்திருக்கு, நீங்க உங்க உடலை எடுத்திருக்கீங்க, இந்த ஆன்மா உடல் எடுத்திருக்கு. எதற்கு? இப்ப நான் சொன்னனே, தன்னுடைய தெய்வீக நிலையை உணர்ந்து தான் மகிழ்ந்து வாழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு. இப்ப பாருங்க, இவ்வளவு கேட்ட பிறகு நம்ம பாடத்தை நடத்திடுறோம். ஏன்னா நீண்ட காலம் கேட்டது, செய்தது, அனுபவிச்சதெல்லாம் வச்சு எளிதாக சொல்லி நீங்களும் இப்ப எளிதா கிடைக்குது உங்களுக்கு. ஏன்னா ஒரு பைசா செலவில்லை, ட்ரெயின் செலவில்லை, பஸ் செலவில்லை, எங்கேயும் போக வேண்டாம். நேரம் பெருசா இல்லை, 1 மணி நேரம். அது வீட்டுல இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்திருக்கு. இயற்கை கொடுத்திருக்கு, விஞ்ஞானம் கொடுத்திருக்கு. இப்ப அது நீங்க பயன்படுத்துறதுதான். ஒரு நாள் வரும், உங்களை நீங்கள் இறைவனாக தரிசிக்கின்ற ஒரு நாள், the day of enlightenment. You are going to face it. அன்னைக்கு உங்களுக்குள்ள கிடைக்கும் பாருங்க ஒரு ஆனந்தம். அது ஒரு இதுக்கு. ஆனா உண்மையில இன்னொரு சொல்றாங்க, சிரமம்லாம் கிடையாது. நீ வேற எந்த பெரிய செயலெல்லாம் செய்ய வேண்டாம். உடனே நீங்க உங்களை மாற்றிக்கிறது ஒண்ணு வேண்டாம். புரிதல். இங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வெறுமனே காதோட கேட்டோன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் சொன்னதை பழபடி திருப்பி சொல்லுங்கன்னா உங்களை எத்தனை சொல்ல மாறா. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. உங்களுக்கு யூடியூப்ல போனீங்கன்னாலும் மற்றபடி அவங்க ஏதாவது பதிவுகள் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். தினசரி நீங்க எப்படி எல்லா பயிற்சியும் தியானமும் பண்றீங்களோ அது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இவங்க என்ன சொல்றாங்க திருப்பி கேட்க, கண்ணை மூடி இதுல என்ன நியாயம் இருக்கு. ஏன்னா நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க உங்க துன்பத்தை போக்குவதுக்கு கடவுளுக்கு நீங்க இதையும் கொடுத்தீங்கன்னா துன்பம் போயிரும்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதெல்லாம் போகாதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்காதீங்க. போகுமா போகாதான் நீங்க கண்டுபிடிக்கும். ஆமா, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கணும். நீங்களே சான்றுகள்லாம் தேடி பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் மதத்தின் பேரால் திணிக்கப்பட்ட சில பல விஷயங்களை அது அப்படி இல்லைன்னு விஞ்ஞான ரீதியாக நம்ம நிரூபணம் செய்து கொடுக்க போறோம். மாறாக உண்மையில் இறைவனை அடைவதற்குரிய வழியை சொல்ல. மதங்கள் எப்படின்னா இறைவன் இறைவன் என்று சொல்லிக்கொண்டு
இறைவனை பற்றி சிந்திக்க விடாம இந்த பரிகாரம் செய்வதிலையும் உண்டியல்ல காசு போடுறதுக்குமே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பணம் வேணும், உண்டியல்ல காசு போட சொல்லுவாங்க. நீங்க நிறைய கொடுங்க, உங்களுக்கு திருப்பி நிறைய கிடைக்கும் பாருங்க. நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு விதமான ஏமாற்று. ஆன்மீகத்துல ஏமாற்று இருக்கு. அரசியல்வாதி ஏமாத்துறதா கூட தப்பு இல்லை, ஆச்சரியப்படுறது இல்லை. அவன் அரசியல்வாதி, பொலிட்டிக்கல் மைண்ட். ஒரு வியாபாரி ஏமாத்தலாம், ஏன்னா அவன் வியாபாரி. ஒரு ஆன்மீகவாதி அவனுடைய பொறுப்பு என்ன? மனிதனை குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு கொண்டு வந்து நல்வழியில செலுத்தி ஒழுக்கமா வாழ வச்சு உண்மையிலேயே இறைநிலை உணர்வுக்குரிய வழியிலெல்லாம் காட்டுறதுதான் மகான்களுடைய வேலை. உண்மையான மகான்கள் அப்படித்தான். ஆனா அதுக்கு பின்னாடி வந்தாங்கள போதகர்கள், அர்ச்சகர்கள், அவங்க காசுக்கு வேண்டியும் அதிகாரத்துக்கு வேண்டியும் மனிதனை சிந்திக்க விடாம நம்பிக்கை நம்பிக்கை நம்பு 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 காசு போடு காசு சொல்லி உலகம் முழுவதும் எல்லா மதங்களும் ஒரே கதி தான். அது எந்த மதம் அப்படி செய்ய எல்லா மதங்களும் அப்படித்தான். ஆகனால நீங்க மனவளக்கலை என்கிற வேதாத்திரிய கருத்துக்கள், வேதாத்திரிய கருத்து புதுசு கிடையாது, வேதத்துல இருக்கு. இந்தியாவில் உள்ள 4 வேதத்திலையும் இருக்கு, உபனிஷத்துகள்ல இருக்கு. அதை நம்ம இன்னும் நீண்ட காலம் தொடர் பயிற்சி வரப்போதில்லை, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஆனா மீண்டும் சொல்லுவேன், காதால கேட்டது அடுத்த நிமிடம் போயிடும். பழையபடி நம்ம என்ன ஆயிடும், பழைய குருடி கதவை தரங்கிற மாதிரி குழப்பத்துல போயிடும். நீங்க உங்களெல்லாம் ஒரு நல்ல மாணவனா பாவிச்சு நோட்ஸ் எழுது. இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் ஞாபகத்துக்கு எழுதுங்க, மறந்து போச்சா பழையபடி யூடியூப்ல போட்டு கேட்டு குறிப்பு எழுது, படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. சரின்னு பட்டா ஏற்றுக்கொண்டு செயல்படுத்து. உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, சரின்னு பட்டா அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரிங்களா? வாழ்க்கை வளமுண்டு. ஏதாவது கேட்கணுமான 1-2 கேள்வி கேட்கலாம், நான் இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஐயா அவங்க திரும்ப திரும்ப நம்மிடம் சொன்ன ஒரு ஆழமான விஷயம், அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். மகரிஷி அவங்களும் இதேவே தான் வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு. அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியுங்கிறதையும் ஐயா மீண்டுமே பதிவு பண்றாங்க. ஏன்னா நானுமே, நான் ஐயாவை எனக்கு ஒரு 10 ஆண்டுகளா தெரியும். நானுமே எவ்வளவு சிந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இன்னைக்குமே ஐயா சொல்றதுல எனக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. இந்த தற்சோதனை அப்படிங்கிற நேரம், அது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்தித்து தெளிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக கூட நம்ம அதை பயன்படுத்தணும்னு நான் இப்ப நினைக்கிறேன். அதனால இது எத்தனை ஆண்டுகள் கேட்டுட்டே இருந்தாலும் சிந்தித்து நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து அதன்படி செயல்பட்டாதான் வெற்றிங்கிறத ஐயா பல இடத்துல வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது நிச்சயமா இந்த தடவை நம்ம ஒரு பெரும் முயற்சி எடுக்கணும். இறையர்களும் குருவர்களும் அதற்கு நமக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சிந்தனை அப்படிங்கிறப்போ, முதல்ல ஐயா உங்களுடைய வகுப்புகள் கூட நாங்க போனோம்னா 2 நாள் 3 நாள் அப்படியே மொத்த கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு வருவோம். அப்புறம் நம்ம வேலையை எப்பவுமே பார்க்க போயிடுவோம். ஆனா இப்ப இறைவன் ஒரு வாய்ப்பு, ஒரு வாரத்திற்கு 1 மணி நேரம் சில கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஐயா உங்க மூலியமா நமக்கு கிடைக்குது. இந்த 1 வாரம் முழுக்க இந்த கருத்தை நாம் மையமாக கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படிங்கிற அளவுல தான் இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த தொடர் சிந்தனையில ஐயா உங்க கூட நம்ம அப்படியே அந்த உயர்ந்த நிலையை அடையணும். ஆனா அவங்களோட கருத்துக்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கிறதுனால, அவரு சொல்ற விஷயங்கள்ல என்ன தியான நிலைகள்லையுமே ஐயா அவங்க, நீங்க தியான நிலைகளை நாங்க இந்த மாதிரிதான் நடத்திட்டு இருக்கோம், ஐயா அவங்க நடத்துற மாதிரிதான். இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், இது யார் இதை தோற்றுவித்தது? நன்மணி ஐயா நடத்துறப்ப இதே மாதிரிதான் நடத்துவாங்க.
என்னுடைய தியானத்திலையும் ஐயாவுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருப்பேன். இதை தோற்றுவித்தது உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்து தோற்றுவித்தது ஐயாவுங்க தான். அவங்க கிட்ட கற்றுக்கொண்டு தான் எங்களுக்கு அதுல ஒரு உணர்வு கிடைச்சது. அது நல்லா இருக்குதுங்கிறதுனால நாம அதைய ஃபாலோ பண்றோம். அவருடைய தத்துவங்களை நாங்க பெரிதா சிந்திக்கல. நான் பெருசா சிந்திக்கல. இருந்தாலும் அதை கேட்கவே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு புரிதல் நிகழ்கிறது. இன்னும் சிந்திச்சோம்னா, ஐயா அவங்க நிலைக்கு நம்ம எல்லாருமே போக முடியும். அந்த விதத்துல அது இன்னைக்கு முக்கிய கருத்தா வச்சுட்டு, தியானத்தை பற்றிய ஒரு ஆழமான விஷயத்தையும், அந்த புதிய அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கும். நாங்கெல்லாம் கன்னியாகுமரி, ஆழியார் எல்லாம் போய் நம்ம எடுத்த தியானத்த, இறைவன் நம்ம இல்லத்திற்கே ஐயாவ கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கே சில நேரங்கள்ல ஆச்சரியமா இருக்கும். உண்மைதான் அது. அப்ப இறைவன் கொடுத்த இந்த ஒரு கொடையை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி, எல்லா ஆசிரியருக்குமே செய்யக்கூடிய நன்றி, அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். அவரை போற்றுறது, பாராட்டுறதுங்கிறத விட, கடைபிடிச்சு நம்ம அந்த நிலையை அடைவோம் என்று கூறி, ஐயா உங்களை இப்ப வாழ்த்திட்டு, அறிவிப்புகள் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடி, நாம் கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்வோம். தியான நிலைக்கு வந்துடலாம் அன்பர்கள் அனைவரும். துரியம். இன்றைய தினம் யோக வாழ்வு என்கின்ற ஒரு தெய்வீகமான வாழ்க்கை பாதையில் 2ஆம் பகுதியை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் வழங்கிய ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே,